ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் கேட்ட டாப் சயின்ஸ் கொஷினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான சயின்ஸ் கொஷினை எக்ஸ்பிளனேஷன் அண்டு அதே மாதிரி அதோடைய முக்கியமான கீ பாயிண்ட்ஸையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து அப்கமிங்கில் வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏஎல்பி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், ஜெய், ஸோ இது எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நோட்ஸ் எடுங்க. ஸோ ஓகேவா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், consider the statement given below and choose the correct option. First one, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when the baking soda is heated, washing soda is formed. இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கரெக்டு. ஓகேவா? அடுத்தது, sodium carbonate is used in the glass, soap, paper industries for cleaning purpose in the home. ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஏன் கரெக்ட் அப்படின்னா, பேக்கிங் சோடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். பேக்கிங் சோடா வந்து இன்னொரு நேம் என்னன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகேவா? இது கூட கேட்பாங்க. ஓகேவா? இதை ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது வாஷிங் சோடான்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NaHCO3. ஓகேவா? இப்போ இதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. இதை ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகுது? வாஷிங் சோடா, அதாவது சோடியம் கார்பனேட். ஓகேவா? சோடியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுதா? சோடியம் கார்பனேட்டுடைய ஃபார்முலா என்ன? Na2CO3. இந்த கெமிக்கல் ஃபார்முலா சொல்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் முக்கியம். ஓகேவா? NaHCO3ன்றது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டு, அடுத்து Na2CO3ன்றது சோடியம் கார்பனேட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே Na2CO3 இங்கே ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணோம். இங்கே Na ஒரு Na தான் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இங்கே 2 வரும். ஓகேவா? ஸோ 2 வந்தால் தான் Na2, இங்கே ஒரு CO3. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 2 CO3 இருக்குது, இங்கே ஒரு CO3 வந்துடுச்சு, ப்ளஸ் அங்கே 2 H இருக்குது, ஒரு H. அப்போ இங்கேருந்து என்னென்னா H2 எடுத்துடலாம், அது போக இங்கே ஒரு O எடுக்கலாம். அப்போ வாட்டர் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்சிங்கு. இப்போ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதாவது பேக்கிங் சோடாவை நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா வாஷிங் சோடா கிடைக்கிது. ஓகேவா? அதோட என்ன கிடைக்கிது இதுவும் கேட்பாங்க. இதை ஹீட் பண்ணும்போது என்ன கேஸ் வந்து வெளியே வருது அப்படின்னு கேட்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் கார்பனேட், இந்த சோடியம் கார்பனேட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கிளாஸு, சோப் இண்டஸ்ட்ரி இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது இதில் பர்பஸ் இருக்குது. அதாவது சோடியம் கார்பனேட்டு முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் காம்போனன்ட் சச்சஸ் போராக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு, போராக்ஸ் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் கார்பனேட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த போராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா சோடியம் டெட்ராபோரேட் டீஹைட்ரேட். இது முக்கியமானது. ஓகேவா? இதோடைய கெமிக்கல் ஃபார்முலா கூட கேட்கலாம், அதுவும் நான் எழுதுறேன். இதோடைய போராக்ஸுடைய கெமிக்கல் ஃபார்முலா Na2B4O7. இதுதான் பார்த்தீங்கன்னா Na2B4O7 தான் சோடியம் டெட்ராபோரேட். ஓகேவா? .10H2O, இது வந்து டீஹைட்ரேட். ஓகேவா? ஸோ இதுதான் போராக்ஸுடைய கெமிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? கெமிக்கல் நேம் என்னன்னா சோடியம் டெட்ராபோரேட் டீஹைட்ரேட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு இதில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. என்னதுன்னா, இதை வந்து இங்கே சோடியம் கார்பனேட் வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரிமூவிங் த பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ரிமூவிங் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், இதுவும் முக்கியமானது. பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னதுன்னா சோடியம் கார்பனேட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. இதிலிருந்து ஏகப்பட்ட கொஷின் இருக்குது. இதிலேயே பார்த்தீங்கன்னா கொஷின் ஒன்று தான், ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொஷின் இருக்குது இதிலேயே.
இதுல இருந்து கேட்கலாம். பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நேம் வந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். அதே மாதிரி கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NaHCO3. அதுக்கப்புறம் வாஷிங் சோடா சோடியம் கார்பனேட், அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Na2CO3. இதை ஹீட் பண்ணும்போது என்ன கேஸ் வந்து எவல்வ் ஆகும்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா ஹைட்ரஜனும் கொடுப்பான். ஓகேவா, நீங்கள் குழம்பிடக்கூடாது. இங்கே ஹச் வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னு, பட் இங்கே இருந்த ஓவோட சேரும் H2O வாட்டர் வரும். அது போக கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் வரும். ஓகேவா, ஓகே. அதே மாதிரி இதோடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சோடியம் கார்பனேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன், இன்னொரு முக்கியமான அப்ளிகேஷன் வந்து போராக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய கெமிக்கல் ஃபார்ம்ல கெமிக்கல் நேம் என்ன? ஸோ பார்த்தீங்கன்னா இத்தனை கொஸ்டின் இருக்கு. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். At which location in a current carrying solenoid is the magnetic field strongest? Magnetic field strongest and most uniform. ஸோ இதில் கரண்ட் கேரிங் இந்த சொலினாய்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்கஸ்டாகவும் அதே மாதிரி யூனிஃபார்மாகவும் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, எங்கே அப்படின்னா இன்சைடு த சொலினாய்டு அட் த சென்டர். ஓகேவா, இன்சைடில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான, அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னா இன்சைடு த சொலினாய்டில் தான். ஓகேவா, ஒரு டயக்ராம் காட்டுறேன், அதை பார்த்தோன்னே புரியும். ஸோ இங்கே இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சொலினாய்டு, கரண்ட் கேரிங் அந்த சொலினாய்டு. ஓகேவா, ஸோ இதில் இங்கே இன்சைடில் பார்த்தீங்கன்னா இன்சைடில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பேரலல் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பேரலல் லைன்ஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இங்கே ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த பேரலல் லைன்ஸு. ஓகேவா, ஸோ இந்த பேரலல் லைன்ஸ் வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் யூனிஃபார்மாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எங்கே வந்து ஸ்ட்ராங்கஸ்டாகவும் யூனிஃபார்மும் இருக்குன்னா இந்த சென்டர் பொசிஷனில் தான். ஓகேவா, சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங்கஸ்டாகவும் அதே மாதிரி யூனிஃபார்மாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இங்கே வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் என்னதுன்னா ஒரு சாஃப்ட் அயான் இதெல்லாம் வந்து இந்த காயிலுக்கு இன்சைடில் வந்து பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து மேக்னடைஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எங்கே வந்து இதை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்கே வந்து வைப்பாங்க அப்படின்னாக்கா இன்சைடு த காயில். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே இன்சைடு த காயிலில் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ எங்கே வீக்காக இருக்கும் அப்படின்னா அவுட் சைடு த சொலினாய்டு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வீக்காக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், இந்த தேர்ட் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் பாண்ட் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பான். இதில் வந்து மோஸ்ட்டாக கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவேலண்ட் பாண்டும் அதுக்கப்புறம் அயானிக் பாண்டும் கேட்பாங்க. மற்ற ரெண்டு கூட கேட்க மாட்டாங்க, இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். இதில் என்ன கேட்குறாங்கன்னா வாட் டைப் ஆஃப் த கெமிக்கல் பாண்ட் இஸ் டிபிக்கலி ஃபார்ம்டு பிட்வீன் மெட்டல் அண்டு நான் மெட்டல். இதுதான் கீவேர்டு. மெட்டல் நான் மெட்டலுக்கு இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் என்ன பாண்டு அப்படின்னா அது அயானிக் பாண்டு தான். ஓகேவா, ஸோ இதில் என்னன்னா மெட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டலுடைய ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணி ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்றது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா கேட்டயான். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் மெட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் மெட்டலுடைய அந்த ஆட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணி எதை ஃபார்ம் பண்ணும்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானை வந்து ஃபார்ம் பண்ணும், அதாவது ஆனயான். ஓகேவா, ஸோ இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸு, இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸு. ஓகேவா, ஸோ இதை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த ஆப்போசிட் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகும். எதனால அப்படின்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால. இது ரொம்ப முக்கியமானது. எது மூலியமா வந்து இது அந்த அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆப்ஷன்ல எப்படி கொடுப்பாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆப்போசிட்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ்னால பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதனால அட்ராக்ட் ஆகும். ஓகேவா, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அயானிக் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டலுடைய ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நான் மெட்டல் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணி நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆப்போசிட்
சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகும். எது மூலியமான இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மூலியமா அட்ராக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த அயானிக் பாண்ட் எதுலனா மெட்டல் நான் மெட்டல் இது ரெண்டுல இருந்தால் தான் எனக்கு ஆப்போசிட்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா அயானிக் பாண்ட் தான். ஓகேவா? இதுல அடுத்து இந்த கோவேலன்ட் பாண்ட் ரொம்ப முக்கியம். இது பாத்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா ஒரு இதுல எப்படி நான் வந்து மெட்டல் நான் மெட்டல்ன்றத ஒரு கீவேர்டு சொன்னோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கோவேலன்ட் பாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஃபார்ம்டு between two non-metals. இது ரெண்டு நான் மெட்டல்ஸுக்கு இடையில தான் பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த கோவேலன்ட் பாண்டுன்றது அயானிக் பாண்டுன்றது மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், கோவேலன்ட் பாண்டுன்றது நான் மெட்டல், ரெண்டு நான் மெட்டலுக்கு இடையில. ஓகேவா? அதே மாதிரி இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதுல ஷேரிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இதுதான் முக்கியமான கீவேர்டு. த அயானிக் கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம்டு டியூ டு த ஷேரிங் ஆஃப் electrons between atoms. ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை ஷேர் பண்றது மூலமா ஃபார்ம் ஆகுற பாண்டு தான் பாத்தீங்கன்னா இந்த கோவேலன்ட் பாண்டுன்றது. ஓகேவா? ஸோ இதுல நான் மெட்டல்ல தான் இது ஃபார்ம் ஆகும்னு சொல்லியாச்சா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். அது கேட்பாங்க. எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுல ஹைட்ரஜன் மாலிகுல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மாலிகுல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நைட்ரஜன் மாலிகுல்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் ஹைட்ரஜன் மாலிகுல் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹைட்ரஜன் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ஹைட்ரஜன்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா எத்தனைனா 1. ஓகேவா? 1H2. அப்போ வந்து இதோட எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா 1. இதுல செல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஆட்டம் சுத்தி பாத்தீங்கன்னா அவுட்டர் செல்ஸ் இருக்கும்ல, KLMN. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் செல்னு பாத்தீங்கன்னா எதுனா K, அடுத்து L, அடுத்து M, அடுத்து N இருக்கும். ஓகேவா? மொத்தம் 4 செல் இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் அதுதான் பாத்தீங்கன்னா இங்க Kல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் வந்து அகாமடேட் பண்ண முடியும், இதுவும் கொஸ்டின். இப்போ நான் சொல்ற ஒவ்வொன்றுமே இங்க எல்லா பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த அவுட்டர் செல்ல வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னதுன்னா 2n². இதுவும் கேட்பாங்க. 2n, 2n², 2n³ இந்த மாதிரி வைப்பாங்க. ஓகேவா? 2n². ஸோ எலக்ட்ரான் ஆட்டம்ஸோடைய அவுட்டர் செல்ல எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்கும் அப்படின்னா அதுக்குடைய ஃபார்முலா வந்து 2n². இப்போ ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னேன்? இங்கே கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், எல் வந்து செகண்ட் எனர்ஜி லெவல், எம் வந்து தேர்டு. ஓகேவா? அப்போ கே வந்து ஃபர்ஸ்ட்னா அப்போ எண்ணுக்கு வந்து நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2. அப்போ கேல மேக்ஸிமமா எனக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தான் இருக்க முடியும் அப்படின்னா 2 தான் இருக்க முடியும். எல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எல் வந்து செகண்ட் எனர்ஜி லெவல். ஸோ எண்ணுக்கு வந்து 2 போட்டாக்கா என்ன வரும்? 4, 4 × 2 8. அப்போ மேக்ஸிமமா எல்லை எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்கும். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2, எல்ல எவ்வளோ இருக்குன்னா 8. ஓகேவா? ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டேன். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும்னு சொன்னேன்னா, ஸோ அப்போ இங்க இதோட அவுட்டர் செல்ல ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஓகேவா? ஆனா எனக்கு கேல எவ்வளவு இருக்கணும்? மேக்ஸிமமா எனக்கு 2 எலக்ட்ரான் இருந்தால் தான் அந்த ஷெல் அவுட்டர் செல் வந்து எனக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா? அப்ப எனக்கு 1 ஷார்டேஜா இருக்கா? ஸோ அப்ப இங்க எனக்கு 2 நான் மெட்டல். ஓகேவா? ஒரு ஹைட்ரஜன், இன்னொன்னு ஹைட்ரஜன், 2 நான் மெட்டல் இருக்கு. இப்போ என்னன்னா இங்க ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இப்போ எனக்கு இன்னொன்னு இருந்தாதான் பாத்தீங்கன்னா அது எனக்கு என்ன ஆகும்? எனக்கு வந்து அந்த செல் வந்து கம்ப்ளீட்டா எனக்கு ஸ்டேபிள் ஆகும். ஓகேவா? ஏன்னா இங்க நான் மெட்டலை பொறுத்த வரைக்கும் இங்க ஏன் வந்து அயானிக் பாண்ட் வராது அப்படின்னா நம்ம போனதுல சொன்னோம் பாத்தீங்களா, அயானிக் பாண்டுன்றது பாத்தீங்கன்னா இங்க கேட்டயான் இருக்கணும், அதே மாதிரி ஆனயான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்து அதுக்கு இடையில உள்ள ஒரு அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய அட்ராக்ஷன் தான் பாத்தீங்கன்னா அந்த அயானிக் பாண்டுன்னு சொன்னோம். இங்க எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ண, அதாவது லாஸ் பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா மெட்டல்ல தான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ண முடியும். இங்க வந்து எனக்கு இது நான் மெட்டல்னால எலக்ட்ரானை லாஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு கேட்டயான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி நான் மெட்டலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியா வந்து எனக்கு பெர்மனண்டா வந்து எனக்கு வந்து கெயினும் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு இதுல இருந்து பெர்மனண்டா எடுத்து கெயின் பண்ண முடியாது. அப்ப
இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, எனக்கு ஒன்று ஷார்ட்டேஜா இருக்கு, நீ எனக்கு ஒன்று கொடு, நான் உன்னோடது ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணா எலக்ட்ரானை இங்கே ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒன்று இங்கேயும் இங்கேருந்து ஒன்று இங்கேயும் கொடுத்து ஷேர் பண்ணிக்கும். அப்போ இங்கே ஒன்று ஷார்ட்டேஜா இருக்கிறது இங்கே இருந்து வாங்கி கிடச்சிருமா, அதே மாதிரி இங்கே இருக்கிறது இங்கே கிடச்சிருமா. ஸோ அப்போ இது ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு எலக்ட்ரான் வந்துடும். ஸோ அப்போ எலக்ட்ரான் ஷேர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் செல் எனக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டேபிள் ஆகுது. ஸோ இதுக்கு இடையில வரக்கூடிய இந்த பாண்டு, இதுதான் அந்த எலக்ட்ரான் ஷேர் பண்றதுனால வரக்கூடிய இந்த பாண்டு தான் பாத்தீங்கன்னா கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே தான் பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டாக்கா, ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னா 8 இருக்கு. ஸோ அப்போ கேல வந்து 8 கம்ப்ளீட்டாக, சாரி கேல வந்து 2, மேக்ஸிமம் 2 தான் ஃபில் பண்ண முடியும். 2 ஃபில் ஆயிடுச்சு, எக்ஸாக்டாக வந்து ஃபில் ஆயிடுச்சு, ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து எல்ல பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ் 6 இருக்கு. ஸோ அப்போ இங்கே 6 தான் ஃபில் பண்ண முடியும், இன்னும் எனக்கு 2 தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆக்சிஜன் அதே தான். ஸோ அங்கேருந்து இன்னொரு ஆக்சிஜன் இருந்து 2 ஷேர் பண்ணிக்கும், இதுகிட்ட இருந்து 2 அங்கே கொடுத்துக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில ஒரு பாண்டு கிரியேட் ஆகும், அதுதான் கோவேலன்ட் பாண்டு. ஸோ அதுதான் ஆக்சிஜனுக்கு. இதில் முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா, இதில் ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜனில் வரக்கூடிய கோவேலன்ட் பாண்டு வந்து என்னதுன்னா சிங்கிள் கோவேலன்ட் பாண்டு. ஓகேவா? நான் அதான் இங்க ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? சிங்கிள் கோவேலன்ட் பாண்டு. ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரானை தான் இங்க ஷேர் பண்ணிக்குது, அதனால பாத்தீங்கன்னா வரக்கூடிய பாண்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் கோவேலன்ட் பாண்டு. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க டபுள் கோவேலன்ட் பாண்டு. ஏன்னா இப்பதான் நான் சொன்னேன் இங்க எத்தனை இருக்கு, 6 எலக்ட்ரான் தான் இருக்கு, 2 தேவைப்படுது. அப்ப 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது, 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுதா. ஸோ இங்க இது ஒன்று பண்ணுது, அது ஒன்று பண்ணுது. ஸோ அப்ப டபுள் கோவேலன்ட் பாண்டு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுவும் கேட்பாங்க, எந்த மாலிகுல வந்து டபுள் கோவேலன்ட் பாண்டு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சிஜனா, ஹைட்ரஜனா, நைட்ரஜனா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சிஜன்ல தான். ஓகேவா? அடுத்து ட்ரிபிள் கோவேலன்ட் பாண்ட் வந்து எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நைட்ரஜன்ல. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. சிங்கிள் கோவேலன்ட் பாண்ட் வந்து எங்கன்னா ஹைட்ரஜன் மாலிகுல், டபுள்னா ஆக்சிஜன், ஓகேவா, ட்ரிபிள்னா நைட்ரஜன். ஓகேவா? ஓகே. அடுத்தது 4th கொஸ்டின் போயிடலாம். 4th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, if an object is in motion for 5 seconds, its initial velocity is 8 meter per second and the final velocity is 2 meter per second, what will be the average velocity of the object? ஓகே, இதில் என்னதுன்னா இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இனிஷியல் வெலாசிட்டின்றது என்னதுன்னா u, ஃபைனல் வெலாசிட்டி v, 5 செகண்ட் டைம் கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சலரேஷன் ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிடுவாங்க. ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இது ஆக்சலரேஷனுக்கு. ஓகேவா? ஆனால் அவன் கேட்குறது வெலாசிட்டி கேட்குறான். ஓகேவா? வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டைம்ன்றது தேவையே இல்லை. ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டின்றது இந்த இனிஷியல் வெலாசிட்டிக்கும் ஃபைனல் வெலாசிட்டிக்கும் உள்ள ஆவரேஜ் தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 8, ஃபைனல் வெலாசிட்டி -2 டிவைடட் பை 2, 6/2 3 மீட்டர் பெர் செகண்ட். அவ்வளோதான். இங்கே டைம் வந்து குழப்பறதுக்காக கொடுத்துருக்கான். அது ஏன் அப்படின்னா நீங்கள் இதில் போடுவீங்க, இந்த ஆக்சலரேஷனில் ஃபார்முலாவில் போட்டுருவீங்கன்றதுக்காக தான் குழப்பறதுக்காக கொடுப்பான். இதையும் ஆப்ஷனில் வச்சுருப்பான் கண்டிப்பாக. ஓகேவா? இது வந்து ஆக்சலரேஷனுக்கு. ஓகேவா? ஆக்சலரேஷனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டைம் வரும். வெலாசிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 2 ஸ்பீடை கொடுத்துட்டான், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ 2 ஸ்பீடோட ஆவரேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், சாரி ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்ன்றதா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, இன் எ பிளான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஸ்டொமாட்டா அண்ட் லென்டிகிள்ஸ் பை டிஃப்யூசன். ஓகேவா? டிஃப்யூசன் ப்ராசஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். அதாவது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதில், ஓகேவா, உள்ளே போயிட்டு வெளியே வரதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஃப்யூசன் ப்ராசஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடக்கும். அது வந்து எது மூலியமானா ஸ்டொமாட்டோ வழியாக தான், ஸ்டொமாட்டோ அண்ட் லென்டிகிள்ஸ் வழியா. ஓகேவா? இதில் ஸ்டொமாட்டோ எங்கே இருக்குன்றதை கேட்பாங்க. இது முக்கியமானது. ஸ்டொமாட்டோ வந்து எங்கே இருக்குன்னா லீவ்ஸில் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி லென்டிகிள்ஸ் இது எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்டெம்ல. இது முக்கியமா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்
பிளேஸ் த்ரூ த ஸ்டொமேட்டோ அண்ட் லென்டிகிள்ஸ் பை டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் நடக்கும். இதில் ஸ்டொமேட்டோன்றது லீவ்ஸில் இருக்கும், லென்டிகிள்ஸ்ன்றது ஸ்டெம்ஸில் இருக்கும். இது பிளேஸ் ஆஃப் இந்த இதுவும் கேட்பாங்க, இதோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத. ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மாலிகுலார் மாஸ் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, மாலிகுலார் மாஸ் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இங்கே மாலிகுலார் மாஸ் கேட்குறான். ஓகேவா, ஸோ அப்போ கண்டிப்பாக இதோடைய மாஸ் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே கார்பன் டை ஆக்சைடா CO2 இதோடைய மாலிகுலார் மாஸ் என்னன்னு கேட்குறான். ஓகேவா, இப்போ கார்பனை பொறுத்த வரைக்கும் எத்தனை கார்பன்? இங்கே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகேவா, கார்பனை பொறுத்த வரைக்கும் இதோடைய மாஸ் நம்பர் என்ன அப்படின்னா 6. ஓகேவா, பிளஸ் ஸோ கார்பன் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒன்று தான் இருக்கு. ஓகேவா, ஸோ கார்பனுடைய மாஸ் நம்பர் 6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16. ஓகேவா, ஸோ அப்போ 16, ஆனால் இங்கே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ 2 × 16 அவ்வளோதான். ஸோ இப்போ 2 × 16னா இல்லை, தப்பு பண்ணிட்டேன். இல்லை, கார்பனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் தான் 6, மாஸ் நம்பர் வந்து 12. ஓகேவா, ஸோ அப்போ மாஸ் நம்பர் 12. ஸோ ஒரு கார்பன் தான் இருக்கு, அப்போ 12 பிளஸ். அடுத்து இங்கே ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மாஸ் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா 16. எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னா 2 ஆட்டம்ஸ் இருக்கு, அப்போ 2 × 16. ஓகேவா, ஸோ அப்போ 32 + 12 அவ்வளோதான் 44 நியூன்றதான் மாலிகுலார் மாஸ். ஓகேவா, ஸோ இது வந்து இங்கே மாஸ் நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கேட்கலாம் அல்லது வேறு எதுனாலும் கேட்கலாம். ஓகேவா, நீங்கள் எப்படி கேட்டாலும் சரி. இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா இங்கே CO2வா, கார்பனை பொறுத்த வரைக்கும் 1 தான் இருக்கு, ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 2 ஆக்சிஜன் 2 இருக்கு. அப்படிதானே, O வந்து 2 O இருக்கு. அப்போ நீங்கள் ஆக்சிஜனோட அந்த மாஸ் நம்பர் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கார்பனோட மாஸ் நம்பர் அவ்வளோதான், டைரெக்டாக போட்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இது எது வச்சுனாலும் கேட்கலாம், அதுக்காக தான் இது எக்ஸாம்பிளாக நான் வந்து எடுத்தேன். ஓகேவா, ஓகே. அடுத்து 2 resistors of 3 ohms and X ohms are connected in series. Okay, if the total voltage is 10 volts and the current is 2 amperes, what will be the value of X? Okay, இதில் ரெசிஸ்டர்ஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ 2 கனெக்ஷன் இருக்குது, 2 விதமாக வந்து ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒன்று சீரியஸ் கனெக்ஷன், இன்னொன்று வந்து பேரலல் கனெக்ஷன். ஓகேவா, ஸோ சீரியஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபார்முலா தான் முக்கியம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் R1 + R2 + R3 இப்படியே போகும். ஓகேவா, அதே மாதிரி இது வந்து சீரீஸில். ஓகேவா, பேரலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 + 1/R3 இப்படி போயிட்டு இருக்கும். ஓகேவா, இது பேரலலுக்கு. ஸோ இது வந்து பேரலல், இது வந்து சீரீஸ். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ அவங்க கேட்குறது வந்து சீரீஸ் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னொன்று வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டான். பட் ஆனால் டோட்டல் வோல்டேஜ் டோட்டல் கரண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டான். அப்போ இங்கே ஓம்ஸ் லா யூஸ் பண்ணலாமா? V = IR. ஓகேவா, ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சிடலாமா இதிலிருந்து? ஸோ ரெசிஸ்டன்ஸ் = V/I. ஸோ இங்கே வோல்டேஜ் வந்து எனக்கு 10, ஆம்பியர் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ 5 ஓம்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக, ரெசிஸ்டன்ஸ் அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இந்த டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு தெரிஞ்சிருச்சு 5ன்ட்டு. ஓகேவா, ஸோ இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன, இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் = சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸா? கரெக்டாக. ஸோ அப்போ டோட்டல் எனக்கு 5னா ஒரு இது 3ன்னு கொடுத்துட்டான், அப்போ இன்னொன்று எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். அந்த எக்ஸ் அப்போ என்னவா இருக்கும்? 2 தான் இருந்திருக்கணும். கரெக்டா. ஸோ அப்போ இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ என்னன்னா 2 ஓம். ஓகேவா, ஓகே. ஸோ இதே இது
பேரலல் இங்கே கொடுத்துருந்தானா இந்த ஃபார்முலாவில் போடணும். ஓகேவா? அது என்னன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? அடுத்தது முக்கியமானது, வாட் கலர் டஸ் த phenolphthalein turn when added to a base? ஸோ phenolphthalein பேஸோட ஆட் பண்ணும்போது என்ன கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பேஸ் அப்படினாலும் பேஸ்ன்னு கொடுக்கலாம் அல்லது ஆல்கலைன்னு கொடுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஆல்கலைன் சொல்யூஷனில் வந்து phenolphthalein வந்து கலந்தாக்கா என்ன கலர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இன் ஏ பேசிக் சொல்யூஷன் அல்லது ஆல்கலைன் சொல்யூஷன் இதில் phenolphthalein பொறுத்த வரைக்கும் என்ன கலர் அப்படின்னா இதில் பிங்க் கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இதே இது அசிட்டிக் சொல்யூஷன், அசிடிக் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த phenolphthalein வந்து அசிடிக் சொல்யூஷன்ல வந்து கலந்தாங்க அல்லது ஆட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே என்ன கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா எந்த கலரும் ப்ரொடியூஸ் ஆகாது. இது முக்கியமானது. கொஸ்டின் இப்படி தான் கேட்பான். இப்போ இங்கே பேஸ்னு கொடுத்த மாதிரி இங்கே ஆசிட் சொல்யூஷன் கொடுத்துட்டு பிங்க்கு, ஆரஞ்சு, எல்லோ, கலர்லெஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? கலர்லெஸ். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று மெத்தில் ஆரஞ்சு. இப்போ வந்து phenolphthalein ஒரு இண்டிகேட்டர். ஓகேவா? phenolphthalein வச்சு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு ஒரு இண்டிகேட்டர். நம்ம இந்த phenolphthalein பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம +1 +2ல பார்த்தீங்கன்னா இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருந்திருப்போம். இந்த பியூரட் பிப்பட் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சொல்யூஷனில் நம்ம ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது பிங்க் கலரில் வந்துட்டு இருக்கும். அதே தான் இது. ஓகே, phenolphthalein பேஸ், அது உள்ளே இருக்கிறது பேஸ் சொல்யூஷன். ஓகேவா? ஆல்கலைன் சொல்யூஷன். அந்த ஆல்கலைன் சொல்யூஷனோட அதை கலக்கும் போது பார்த்தீங்கன்னா அது பிங்க் கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஆசிடோட நீங்கள் கலந்தீங்க, அசிடிக் சொல்யூஷனோட நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா அங்கே எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே இப்போ அடுத்த இண்டிகேட்டர் மெத்தில் ஆரஞ்சு. மெத்தில் ஆரஞ்சுன்றது ஒரு இண்டிகேட்டர் தான். ஓகேவா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கலர் ப்ரொடியூஸ் பண்ணா, பேஸை பொறுத்த வரைக்கும் பேஸில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, பேசிக் சொல்யூஷனில் ஆட் பண்ணீங்கன்னா எல்லோ கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இது முக்கியமானது. ஏன்னா இதில் எப்படி கேட்பான்னா இதே மாதிரி தான். இங்கே phenolphthalein பதிலாக மெத்தில் ஆரஞ்சுன்னு கொடுத்துருப்பான். மெத்தில் ஆரஞ்சு டர்ன் when added to base அப்படின்னு கொடுத்துருவான். எல்லோ கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே அன்னைக்கு ஆரஞ்சுன்னு இருக்கும், அவன் ஆரஞ்சு குழப்பறதுக்கு அந்த மாதிரி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஆரஞ்சு கலர் போட்டுறக்கூடாது, எல்லோ ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ அடுத்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா லிட்மஸ் தெரியும் எல்லாருக்கும். லிட்மஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸில் ப்ளூ கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். இது எல்லாமே முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் ஹேப்பன்ஸ் வென் அலுமினியம் இஸ் ஆடட் டு ஏ சொல்யூஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட்? ஃபெரஸ் சல்ஃபேட்டில் அலுமினியமை ஆட் பண்ணால் என்ன கேட்குறாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரி, ஓகே. ஃபெரஸ் சல்ஃபேட்ன்றது பார்த்தீங்கன்னா FeSO4. இதுதான் ஃபெரஸ் சல்ஃபேட்டோடைய கெமிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? இதோட ஒரு அலுமினியமை ஆட் பண்ணால் என்ன வரும், என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, இதில் இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே அலுமினியம் இருக்குது, இங்கே அயான் இருக்குது. ஓகேவா? ஸோ அலுமினியம் அயான் இது ரெண்டை பார்க்கும்போது அலுமினியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் த அயான். ஓகேவா? அலுமினியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் அயான். ஸோ அயானை விட அலுமினியம் வந்து ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறனால, ஸோ ரியாக்டிவிட்டி எது அதிகமாக இருக்கோ அது வந்து இன்னொன்று லெஸ் ரியாக்டிவிட்டி இருக்கிற இடத்த டிஸ்பிளேஸ் பண்ணும், அதாவது இடம் மாற்றிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இங்கே அயன் சல்ஃபேட்ன்ற, அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட்னு பார்த்தீங்களா, அதில் இப்போ என்ன ஆகும்னா அலுமினியம் சல்ஃபேட்டு ப்ரொடியூஸ் ஆயிரும். ஓகேவா? அலுமினியம் சல்ஃபேட்ன்றது Al2SO4(3). ஓகேவா? அலுமினியம் சல்ஃபேட்டு ப்ரொடியூஸ் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வருதுன்னா Al2 2 வந்திருக்கா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் பேலன்சிங் தான் இது, இங்கே 2 வந்துடும். ஓகேவா? அடுத்து இங்கே SO4(3) இருக்கா. ஸோ இங்கே SO4 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 3, அவ்வளோதான். இப்போ மிச்சம் இருக்கிறது எழுதிட வேண்டியதான். என்னதுன்னா 3Fe இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதான் ஈக்குவேஷன் பேலன்சிங். ஸோ இப்போ
என்னதுன்னா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அலுமினியம் வந்து இது கொஸ்டின் கேட்பாங்க. அயனை விட அலுமினியம் வந்து ரியாக்டிவிட்டி அதிகம். ஓகேவா? எது ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அது வந்து லெஸ் ரியாக்டிவிட்டி உள்ள இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும், அதாவது டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? இது அதே மாதிரி இங்கே ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து என்ன கலர் அப்படின்னு கேட்பாங்க. இது என்ன கலர் அப்படின்னா கிரீன் கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே அலுமினியம் ஆட் பண்ணதுனால என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அலுமினியம் சல்ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகுது. இல்லை இது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். By which rule is the direction of the magnetic field produced by the current carrying coil defined? ஓகே, ஸோ இதில் current carrying coil defined இது வந்து ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் படிச்சிருப்போம். ஓகேவா? எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ரூல் தான் இங்கே வந்து யூஸ் ஆகும். ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் இது எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயினாக இன்டியூஸ்டு கரண்ட், அதாவது இந்த கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட்டுடைய டைரக்ஷனை மெயினாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எழுதிடுறேன். used to find the direction of induced current in a conductor. In a conductor moving in a magnetic field. இதுதான் முக்கியமானது. இப்படிதான் கொஸ்டினே இருக்கும். ஓகேவா? ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் இன் ஏ கண்டக்டர் மூவிங் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? இதில் இது வந்து டைரக்டாக கேட்பாங்க. ஓகேவா? அதாவது இது வந்து என்ன ரூல் படி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன ரூல் வந்து இதை வந்து சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? இதை போட்டுடலாம். இதில் ஸோ 3 ஃபிங்கர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 4 ஃபிங்கர், தம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கர். ஓகேவா? இதில் இது மெயினாக கேட்பான். 4 ஃபிங்கர் வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 4 ஃபிங்கர் வந்து சொல்லும், ஆள்காட்டி விரல். அடுத்து தம்பு. ஸோ தம் ஃபிங்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் the conductor. அதுக்கடுத்து மிடில் ஃபிங்கர். மிடில் ஃபிங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். மூணுமே பார்த்தீங்கன்னா எதை சொல்லுதுன்னா டைரக்ஷனை தான் சொல்லுது. ஆனால் ஒவ்வொன்றும் வேற வேற, ஒவ்வொரு ஃபிங்கரும் ஒவ்வொன்றா இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ 4 ஃபிங்கர்ன்றது மூணுமே டைரக்ஷன் தான். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு 4 ஃபிங்கர். அடுத்து தம் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த கண்டக்டர். மிடில் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேவா? ஓகே, இங்கே என்ன ரூல்னு கேட்குறாங்க. டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு தம்பு வராது, 4 ஃபிங்கர். ஓகேவா? ஓகே, சரி, இதை பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. ஸோ ஓகேவா? ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து எதுக்காகனா இன்டியூஸ்டு அந்த கண்டக்டரில் உள்ள இன்டியூஸ்டு கரண்ட்டுடைய டைரக்ஷனை மெயினாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இது. இதில் 3 ஃபிங்கர், 4 ஃபிங்கர், தம் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர். ஸோ டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டுனா 4 ஃபிங்கர், டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் அப்படின்னா தம்பு, டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னா மிடில் ஃபிங்கர். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். மிரர்ல இருந்து கொஸ்டின் கேட்காம இருக்கவே மாட்டான். இதில் வந்து எது வந்து கான்கேவ் மிரர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ கான்கேவ் மிரர் எது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், அப்புறம் நம்மளுக்கு எது இல்லைன்றது தெரிஞ்சிடும். கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது
மேக்னிஃபைடு இமேஜ் ஒரு இமேஜை வந்து பெருசுபடுத்தி காட்டுறதுக்கும் அதே மாதிரி லைட்டு உடைய கான்சென்ட்ரேஷனை வந்து ஸ்ட்ராங்காக காட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து இந்த கான்கேவ் மிரர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மேக்னிஃபைனா பெருசு பண்றது. ஓகேவா? ஸோ எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா மேக்னிஃபைடு இமேஜஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் லைட். இதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தான் கேட்பான். எக்ஸாம்பிளை வச்சு தான் இதில் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கான்கேவ் மிரர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஷேவிங் மிரர். ஷேவிங் மிரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு இமேஜை பெருசு பண்ணி காட்டுமா, நம்ம முன்னாடி நிற்கும் போது என்னன்னா பெருசாக காட்டும்ல, ஸோ அதுதான். அடுத்து டென்டிஸ்ட் மிரர். டென்டிஸ்ட் மிரர் ஸோ அவங்க வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணி காட்டும். ஸோ அப்போ தான் டீத்தில் உள்ள ஏதாவது ப்ராப்ளமை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்ட்டு அவங்க வந்து கான்கேவ் மிரர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது சர்ச் லைட்டு. சர்ச் லைட்டுன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் லைட்டு. ஓகேவா? நான் அது என்ன சொல்லியிருந்தேன், அதுவும் கான்கேவ்ல தான் வரும்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ ஒரு லைட்டுடைய கான்சென்ட்ரேஷனை நல்லா ஸ்ட்ராங்காக காட்டணும் அப்படின்னா அங்கே வந்து கான்கேவ் மிரர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் சர்ச் லைட்டில் வரக்கூடிய லைட் வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டாக அதோடைய கான்சென்ட்ரேஷன் நல்லா அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தான் ஈஸியாக உங்களால் அந்த நீங்கள் அந்த லைட் அடித்து நீங்கள் தேட முடியும். ஓகேவா? அதுக்காக தான் அந்த இடத்துல கான்கேவ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெஃப்ளெக்டார், டார்ச்ல உள்ள ரெஃப்ளெக்டார்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் உள்ள ஹெட்லைட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேஷனாக தான் இருக்கணும். ஓகேவா? இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இருட்டில் நீங்கள் வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதோடைய லைட்டுடைய கான்சன்ட்ரேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சோலார் ஃபர்னேசஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர் உடைய எக்ஸாம்பிள். ஓகேவா? கான்வெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கான்கேவ்ல என்ன சொன்னா மேக்னிஃபைடு இமேஜ், ஒரு இமேஜை பெருசாக காட்டணும்னு சொன்னோம்ல. இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்னதுன்னா சின்னது பண்ணி காட்டணும், டிமினிஷ். ஓகேவா? ஸோ டிமினிஷ்டு இமேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது எதை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் அண்ட் எரெக்டட் இமேஜ். எரெக்ட்னு சொல்லலாம், இல்லை அப்ரைட்னு சொல்லலாம். இதெல்லாம் முக்கியமானது. எரெக்டட் இமேஜ் வந்து எதில் ப்ரொடியூஸ் ஆகும், எதில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. என்னதுன்னா கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸாம்பிள்னு பார்த்தா சின்னது பண்ணி காட்டணும். கரெக்டா? ஸோ அப்போ எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர், சைடு வியூ மிரர். வெஹிக்கிளுடைய சைடு வியூ மிரர் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ரியர் மிரர், ரியர் வியூ மிரர், ரியர் வியூ மிரர் இன் வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த சைடு வியூ நம்ம பார்க்குற இந்த பின்னாடி வர வண்டியெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு அந்த மிரர் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கான்வெக்ஸ் யூஸ் பண்ணால் தான் பின்னாடி வரதெல்லாம் நம்ம வந்து கிளியராக பார்க்க முடியும். இப்போ அங்கே நம்ம கான்கேவ் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், அது என்லார்ஜ் பண்ணோம், பெருசாக காட்டும். ஓகேவா? நமக்கு தேவை சின்னதாக காட்டணும். பின்னாடி வர வண்டி நம்மளுக்கு எப்படி கிளியராக நமக்கு உள்ள தெரியுது அப்படின்னா இங்கே கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணுறதுனால தான். நீங்கள் பார்த்தா தெரியும் அவ்வளோ பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா அந்த கண்ணாடியில் நீங்கள் பார்க்குற அளவுக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணுறதுனால தான். ஓகேவா? ஸோ அப்போ தான் அந்த இமேஜ் வந்து பின்னாடி வரது சிறுசு பண்ணி காமிச்சு உங்களுக்கு கிளியராக அங்கே ஒரு இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அதுக்காக தான் இங்கே கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர். ஓகேவா? கான்கேவ் மிரர் எது இல்லைன்னு கேட்குறான், அப்போ இது கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா? சைடு வியூ மிரர்ல யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ். ஓகே, அடுத்தது if an object of mass 10 kg is lifted to certain height where g equal to 10 meter per second square and the work done is 10,000 joules, what is that height?
ஓகே, இதில் ஒர்க் டன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா mgh. அவ்வளோதான். ஸோ ஒர்க் டன் வந்து எதில் இருக்கணும்? ஜூல்ஸில் இருக்கணும். எம்ன்றது மாசுன்றது பார்த்தீங்கன்னா எதில் இருக்கணும்? கிலோகிராமில் இருக்கணும். ஜின்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதுக்கப்புறம் ஹைட்டுன்றது மீட்டரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஒர்க் டன்ன்றது இங்கே 10,000 ஜூல்ஸ்னு கொடுத்துட்டான். ஓகேவா? மாஸ் வந்து 10 kg. அதுக்கப்புறம் ஜின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இதுவும் கொடுத்துட்டான். ஹைட்டு தான் கேட்குறான். அவ்வளோதான். ஸோ அப்போ ஹைட் ஈக்குவல் டு என்னதுன்னா 100 மீட்டர். முடிஞ்சிச்சு. இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா? இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் இருக்காது. பட் நீங்கள் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். நீங்கள் ஃபார்முலா கேட்குற இது ப்ராப்ளம் கேட்குறாங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் ப்ரொடியூஸ். எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் டஸ் த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் ப்ரொடியூஸ்? இது வந்து SER எண்டோபிளாஸ்மிக் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் வந்து எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஸோ ஃபேட் அண்ட் லிப்பிட் சிந்தசிஸ் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஹெல்ப் பண்ணும். இதோடைய முக்கியமான ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா ஸ்மூத், அதாவது SERோடைய ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா ஃபேட் அண்ட் லிப்பிட் சிந்தசிஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷனு அண்ட் ஹெல்ப்ஸ் இன், இது ரொம்ப முக்கியம், டீடாக்சிஃபிகேஷன். Detoxification of harmful substance. Especially in liver cell. ஓகேவா? ஸோ இது என்னன்னா, இப்போ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்ஸிக்கான ஒரு இது வருது, இல்லை வந்து ஒரு ஆல்கஹால் இல்லை இந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா அது என்ன பண்ணுன்னா, இந்த SER வந்து அது ஹை ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணா அதோடைய அந்த ஹார்ம்னஸை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஓகேவா? அதுதான் டீடாக்சிஃபிகேஷன். டாக்ஸிஃபிகேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, ஒரு டேஞ்சர், அந்த மாதிரி டேஞ்சரான ஒரு இது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸிக்னா விஷம் அந்த மாதிரி. ஸோ அதோடைய தன்மையை வந்து இது டீ பண்ணுது. ஸோ டீடாக்சிஃபிகேஷனா கம்மி பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ ஏதாவது ஒரு ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸாக ஒரு ஆல்கஹால் இல்லை ஏதாவது ஒரு டானிக் ட்ரக்கு இந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா அது என்ன பண்ணால் டீடாக்சிஃபை பண்ணுறதுல இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. முக்கியமாக இது வந்து அதோடைய பங்கு வந்து இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபேட் சிந்தசிஸ், ஃபேட்னாலும் சரி லிப்பிட்னாலும் ஒன்று தான். ஃபேட் ஆர் லிப்பிட் சிந்தசிஸ்லையும் அதே மாதிரி டீடாக்சிஃபிகேஷன்லையும் மெயினாக இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி RER எப்படி வந்து நம்ம வந்து SER சொன்னோம், ஸ்மூத் சொன்னோமோ அதே மாதிரி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இது வந்து மெயினாக எங்கே யூஸ் ஆகும், என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? RERன்றது புரோட்டீன் சிந்தசிஸ், SERன்றது ஃபேட் சிந்தசிஸ். ஓகேவா? இது முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன கொடுத்துருக்கான், the growth of the plant root affected by the gravity. correct. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பி, the growth of the stem is affected by the sunlight. அதுவும் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதில் the growth of the plant root affected by the gravity இது என்னதுன்னா ஜியோட்ராபிசம். அடுத்தது இங்க the growth of the stem affected by the sunlight என்றது phototrophism. அப்படின்னா என்ன அப்படின்னா பிளான்ட்ல ரூட் வளர்றது பார்த்தீங்கன்னா ஜியோட்ராபிசம். ஓகேவா? அதாவது அந்த எர்த்துடைய கிராவிட்டியை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா அது வளரும். பூமிக்கு அடியில தானே அது வளருது, ரூட் வந்து அப்படி தானே போகுது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம்ன்றது. ஓகேவா? அதே மாதிரி ஸோ ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா எப்படி வளருது, பூமிக்கு நம்ம மேலே. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னா என்னன்னா சன்லைட் எப்படி இருக்கோ
ஓகேவா, சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை நோக்கி என்ன ஆகும்னா இது வளர ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா அப்படி தான் வளரும். ஸோ சன்லைட் எப்படி இருக்கோ அதை நோக்கி வளர ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட்ராபிசம். ஓகேவா, ஸோ இதில் ஃபோட்டோன்றது சன்னு, ஜியோன்றது எர்த்து. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா, அடுத்தது, if the distance between the two objects is reduced to half, what will be the effect on them gravitational force between them? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் மகப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அதோடைய ஃபார்முலா என்னன்னா F ஈக்குவல் டு Gm1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஆர்ன்றதான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகேவா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட். ஓகேவா, இதுல இங்க ஜின்றது பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இதோடைய வேல்யூவும் கேட்பாங்க. ஜின்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்னாலே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதோடைய வேல்யூ என்னன்னா 6.67 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர். ஓகேவா, யூனிட்டும் முக்கியம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட யூனிட் என்னன்னு கேட்பான், அதோடைய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இது எதை வந்து பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா m1 m2 divided by r square. கரெக்டா, இப்போ என்ன சொல்லிட்டான், இங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், அதாவது இந்த r வந்து பாதி ஆயிடுச்சு அப்படின்றான். ஓகேவா, ஸோ இப்போ நான் r வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 2 வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ 2 இருந்துச்சுன்னா இங்க என்னவா இருக்கும், m1 m2 divided by 4 இருக்குமா, ஏன்னா r ஸ்கொயர் 4. இப்போ r வந்து 1 ஆயிடுச்சு, பாதி ஆயிடுச்சு. அப்போ என்ன வரும், m1 m2 divided by என்ன வரும், ஸோ r 1னாக்கா 1 ஸ்கொயர் என்னது 1. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே f வந்து m1 into m2 divided by 4, அதாவது குவார்டர் பார்ட்டாக இருந்தது இப்போ ஒரு ஃபுல் பார்ட் ஆயிடுச்சு, அதாவது கா பங்கு இருந்தது இப்போ ஒரு முழு பங்கு ஆயிடுச்சு. கரெக்டா, ஸோ அப்போ என்னன்னா இங்கே இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் ஆஃப் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதிகமாகும். ஓகேவா, எவ்வளோ அதிகமாகுது, இங்கே பாதியாக குறைஞ்சா இங்கே 4 மடங்கு அதிகமாகுது. அப்படி தானே, ஏன்னா இங்கே ஸோ ஆக்சுவலாக எனக்கு 1/4 இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு, இது பாதியாக குறையும், என்ன ஆகுது, இது 1 பார்ட் ஆயிடுச்சு, அதாவது குவாட்ரப்பிள். ஓகேவா, ஆப்ஷன் சி. இதில் என்ன போட்டுறக்கூடாதுன்னா ரெடியூஸ்டு டு 1/4 கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, ரெடியூஸ்டு டு 1/4 அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ குவாட்ரப்பிள்னா 4 மடங்கு ஆகுதுன்னு அர்த்தம். அப்படிதானே ஆயிருக்கு, இங்கே இது இன்ட்டு 4 டைம்ஸ் போட்டால் தானே என்ன வரும், 4 கேன்சல் ஆகி 1ன்னு வரும். கரெக்டா, ஸோ குழம்பிடாதீங்க இதில். ஓகேவா, ஸோ ரேடியஸ், அதாவது ரேடியஸ்ன்ற டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், அது வந்து உங்களுக்கு பாதியாக குறைஞ்சுன்னா இங்கே இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னா 4 மடங்கு ஆகும். ஓகேவா, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. அடுத்தது, between which of the following does double displacement reaction occur? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்டர் வந்து ரியாக்ஷன் வந்து எங்கே அக்கர் ஆகும்னா between the two ionic compounds in aqueous solution. ஓகேவா, இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா, ஓகே. அடுத்தது, who said that element cannot be further divided? யார் வந்து இதை வந்து ஃபர்தரா ஆட்டம்ஸ் வந்து ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா டால்டன். ஸோ டால்டனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஒரு தியரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆட்டம்ஸ் ஆர் indivisible particles which cannot be created or destroyed. ஒரு என்ன சொல்றது, அணுவை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதை ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் மாற்ற முடியும், அதை உருவாக்கவும் முடியாது, நம்ம டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி இதை வந்து இன்டிவிசிபிள். ஓகேவா, இதை நம்ம பிரிக்கவும் முடியாது. ஓகேவா, cannot be further divided. ஸோ அப்போ இது யார் சொன்னதுன்னா டால்டன் சொன்னது தான். ஓகேவா, ஓகே. அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமானது சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரூதர்ஃபோர்டு அவருடைய அட்டாமிக் மாடல் எதை பேஸ் பண்ணி இருக்குன்றத சொல்லிடுறேன், அதுவும் எக்ஸாம்ல கேட்குறாங்க.
ரூதர்ஃபோர்டுடைய அட்டாமிக் மாடல் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆல்பா பார்ட்டிகிள்ஸ். ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஓகேவா, இதுதான். ஸோ இதில் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ், இந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அப்படியே இருக்கும். ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல் இஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ஏ ஆல்பா பார்ட்டிகிள்ஸ், பி பீட்டா பார்ட்டிகிள்ஸ், சி காமா பார்ட்டிகிள்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஆல்பா பார்ட்டிகிள்ஸ். ஆல்பா பார்ட்டிகிள்ஸ்ன்றது என்னதுன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகேவா, இதுவும் முக்கியமானது. பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அடுத்த கொஸ்டின். அதே மாதிரி இதில் மெயினாக அந்த இன்வென்ட்ரி, அதே மாதிரி இந்த டிஸ்கவர், இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா, யார் எதை இன்வென்ட் பண்ணாங்க, எதை டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நியூட்ரான் வந்து டிஸ்கவர் பண்ணது யார், அப்புறம் வந்து நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணது யார், வேற புரோட்டான் டிஸ்கவர் பண்ணது யார், அதெல்லாம் அப்படியே கையோட படிச்சிருங்க. ஓகேவா, அதுவும் கேட்பாங்க, முக்கியமானது. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் கேன் ஹியர் த இன்ஃப்ராசானிக் சவுண்டு? இன்ஃப்ராசானிக் சவுண்டுன்றது எப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி, சவுண்டோட யூனிட் மெஷர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி தான். அதில் 20 ஹெட்ஸுக்கு கீழே இருக்கிற சவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசானிக் சவுண்டுன்னு வரும். ஓகேவா, அதெல்லாம் நம்மளால ஹியூமனால கேட்க முடியாது. ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா கேட்கும் திறன் ஒன்று இருக்கு. ஓகேவா, அது வந்து எவ்வளோன்னா 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் நம்ம கேட்கலாம். இதுதான் ஆடியபிள். ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆடிபிள் சவுண்டு, இன்ஃப்ராசானிக் சவுண்டு, ஆடிபிள் சவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் சவுண்டு, இந்த 3 டைப்பாக இருக்கு. இதில் இந்த ஹெட்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரிப்பாங்க. ஓகேவா, ஸோ 20க்கு கீழே இருந்துச்சுன்னா இன்ஃப்ராசானிக்கு, ஆடிபிள்ன்றது பார்த்தீங்கன்னா 20 to 20,000 இந்த கேட்டகரியில தான் பார்த்தீங்கன்னா யார் வருவானா ஹியூமன். ஓகேவா, அடுத்து அல்ட்ராசானிக்ன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேலே, 20,000 ஹெட்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து அல்ட்ராசானிக். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இங்கே இன்ஃப்ராசானிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிமல் கம்யூனிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராசானிக் கேட்டகரியில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமிங்கலம். ஸோ எலிஃபண்ட்டு, ரைனோசரஸ், அதுக்கப்புறம் வேல்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசானிக். ஆடிபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேட்டகரி. ஓகேவா, அல்ட்ராசானிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் டாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ஸு, டால்ஃபின்ஸ், அதுக்கப்புறம் சோனார். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சோனார் முக்கியமானது. ஓகேவா, சோனாரில் என்ன டைப் ஆஃப் சவுண்டு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க, அல்ட்ராசானிக். ஓகேவா, ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3ஐயும் பார்த்துக்கோங்க. இந்த 3உடைய ரேஞ்சு தான் மெயினாக முக்கியமானது. ஓகேவா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m on the earth is F, what will be the gravitational force on the object of mass 4m? ஓகே, ஸோ இதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப்னு கொடுத்துட்டான். ஓகேவா, ஸோ அப்போ அதே ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து இப்போ எனக்கு 4m இருக்கு. இப்போ வந்து எனக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ மொதல் வந்து ஆப்ஜெக்ட் வந்து அந்த மாஸுடைய ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து m இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப்ன்ட்டான்.
இப்போ 4m இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் F ஈக்குவல் டு mg இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஸோ அப்போ force equal to mass into acceleration due to gravity. ஓகேவா? ஸோ அப்போ F எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா மாஸுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து மாஸுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு தெரிஞ்சாலே முடிஞ்சு போச்சு சம்மு. ஓகேவா? ஸோ இங்கே F இருக்கும்போது m அப்படின்னா 4m இருக்கும்போது 4f இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா மாஸும் ஃபோர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஓகே, அடுத்தது an object of mass 1 kg is dropped from a certain height h. When it is reaches the ground, its speed is 20 meter per second. Calculate the height h. Take g equal to 10 meter per second square. ஓகே, ஸோ இதில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் என்னன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் கொடுத்துட்டான் 1 kgன்ட்டு. அதை வந்து ஒரு சர்டைன் ஹைட்டு ஏதோ ஒரு தூரத்துல இருந்து மேலேருந்து கீழே போடுறான். இது கிரவுண்டை ரீச் ஆகும்போது அதோடைய ஸ்பீடு என்னவா இருக்குன்னா 20 மீட்டர் பெர் செகண்டா இருக்கு. அப்போ எனக்கு ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோடைய வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அதான் யூஸ் பண்ண போறோம். அது ஏன் அப்படின்னா இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா இங்கே ஸ்பீடு பார்க்குறேன். ஓகேவா? கிரவுண்டை ரீச் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது. அப்போ ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஸ்பீடு இருந்திருக்கும். அப்போ இனிஷியல் ஸ்பீடு ஃபைனல் ஸ்பீடு இருக்குது. அப்போ VU கண்டிப்பாக வரும்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி G கொடுத்துருக்கான், ஹைட்டு கொடுத்துருக்கான், மாஸ் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா வரும்னா இதை வச்சு எனக்கு மாஸ் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலா V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் பிளஸ் 2GH. இது இந்த ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ முக்கியமானது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். வின்றது ஃபைனல் வெலாசிட்டி அதாவது ஃபைனல் ஸ்பீடு. ஓகேவா? யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? ஜின்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹச்ன்றது ஹைட்டு. ஓகேவா? இங்கே எம்ன்றதே தேவையில்லை. ஓகேவா? இங்கே எம் வந்து 1 kg கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன வேணா இருக்கட்டும் irrespective ஆஃப் மாஸ். ஓகேவா? 1 kg கொடுக்கட்டும், 10 kg கொடுக்கட்டும், 1000 kg கொடுக்கட்டும், எப்படி வேணா கொடுக்கட்டும், அது பெருசாக இதை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அங்கே மாஸ் வந்து குழப்பறதுக்காக கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ இங்கே வின்றது ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது எவ்வளோ 20 மீட்டர் பர் செகண்டா. ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணால் 400. இனிஷியல் வெலாசிட்டி இங்கே என்னன்னா 0. ஓகேவா? ஏன்னா அவன் சர்டைன் ஹைட்ல இருந்து அவன் ட்ராப் பண்ணும்போது இனிஷியலாக அவன் என்ன பண்ணியிருக்கான், இப்போ ஒரு பாலா ஏதோ ஒன்று மேலே இருந்து போடுறான் அப்படின்னா இனிஷியலாக அவன் கையில் வச்சிருக்கும் போது வெலாசிட்டி அங்கே 0. கரெக்டா? ஸோ அப்போ 0 தான் இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகேவா? 2GH. ஜின்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கொடுத்துட்டாங்க. ஹைட் என்னன்னு தெரியாது, அதான் கேட்குறான். ஓகேவா? அவ்வளோதான். இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணா 20 மீட்டர் ஹைட் எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ எவ்வளோ உயரத்துல இருந்து அவன் இதை போட்டிருக்கணும் அப்படின்னாக்கா 20 மீட்டர் உயரத்துல இருந்து அவன் போட்டிருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which gas is released when ethanoic acid reacts with sodium carbonate? ஓகே, எத்தனாயிக் ஆசிட் வந்து சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆகும்போது என்ன கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனாயிக் ஆசிட் ஃபார்முலா என்னன்னா CH3COOH. ஓகேவா? அடுத்து இது வந்து எதோடைய ரியாக்ட் ஆகுது? சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட்டுடைய ஃபார்முலா Na2CO3. இதோடைய ரியாக்ட் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே CH3CO இருக்கு, இங்கே Na2CO3 இருக்கு. இதில் ஸோ எனக்கு தெரிஞ்ச கெமிக்கல் என்ன CH3COO, ஹச்சுக்கு பதிலாக இங்கே Na. ஓகேவா? ஸோ அப்போ Na வந்துருச்சு. ஓகேவா? CH3COO Na. வேற என்ன இருக்கு? இங்கே H இருக்கு, ஒரு H தான் இருக்கு. ஸோ அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணோம்னா இங்கே 2 போட்டால் பேலன்ஸ் ஆயிரும். ஏன்னா H2 இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு 2 H வந்துருச்சு, இங்கே ஒரு O இருக்கு, CO3ல ஒரு O இருக்கு, H2O. அப்போ வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணது, பேலன்ஸ் என்ன இருக்குன்னா CO2. இதுதான் முக்கியம். நான் அப்போதே சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது
ஸோ அங்கேயும் இதே தான் ஃபார்ம் ஆச்சு. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃபார்ம் ஆகும், ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது எங்கே பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது சோடியம் கார்பனேட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில். அப்போ அதோட பார்த்தீங்கன்னா நான் அப்பயே சொன்னேன், இதில் அதை தாண்டி கார்பன் டை ஆக்சைடு கேஸும் பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகும், வெளியேறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதே தான் இங்கேயும் கேட்குறான். இங்கே என்ன கேட்பான்னா கேஸும் கேட்பான், அது போக என்ன கெமிக்கல் காம்பனண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் கேட்பான். ஓகேவா? இங்கே வந்து 2 வரும். ஓகே ஓகே ஸோ இங்கே CH3COONA அப்படின்றது என்ன அப்படின்னா இது முக்கியம், சோடியம் அசிட்டேட். இதை ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ஃபார்முலா தெரியணும், தெரிஞ்சுட்டு அதே மாதிரி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுன்னா எப்படி கேட்டாலும் சரி ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே இதுதான் கேட்பான்னு சொல்ல முடியாது. இங்கே என்ன கேஸ் வந்து எவால்வ் ஆகுதுன்னு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு, அதே மாதிரி என்ன கெமிக்கல் காம்பனண்ட் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? சோடியம் அசிட்டேட். ஓகேவா? சோடியம் அசிட்டேட்ன்றது CH3COONA. ஓகேவா? அது ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின், the speed of the body changes from 20 meter per second to 10 meters per second in 4 seconds. இதெல்லாம் சப்பா கொஸ்டின். acceleration of the body நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குழப்பறதுக்காக ஒன்று கொடுப்பான், ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கொடுத்துட்டு டைம் கொடுத்துருந்தான் பார்த்தீங்களா, அப்பவே சொன்னேன்ல இது ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுதான் v minus u by t, final velocity minus initial velocity divided by t. ஓகேவா? ஸோ இங்கே ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 10, இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னா 20. ஏன்னா 20ல இருந்து அடுத்து 10க்கு குறையுது. கரெக்டா? அப்போ இனிஷியலா எனக்கு வந்து 20 இருக்கு, ஃபைனலா எனக்கு 10 குறையுது. எவ்வளவு செகண்ட்ல? 4 செகண்ட்ல. அவ்வளவுதான். அப்போ என்ன ஆகுதுன்னா -2.5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். when do stars appear to shine or twinkle the brightest? எங்க வந்து பிரைட்டா வந்து ஸ்டார் வந்து blink ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. when they are near the horizon, when they are directly overhead, when they are cloud in the sky, when moon is brighter. first option தான். ஓகேவா? so first twinkling of star எதனால நடக்குது? twinkling of stars இது ரொம்ப முக்கியமானது. due to atmospheric refraction. refractionனால தான் நடக்கும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகிறது, மின்னுது பார்த்தீங்களா, அது வந்து எதனால அப்படின்னு கேட்பாங்க. அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன்னால தான். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் கொடுப்பான், ரிஃப்ராக்ஷன் கொடுப்பான், இதெல்லாம் ஸ்கேட்டரிங் கொடுப்பான். ஓகேவா? குழப்புற மாதிரி நிறைய கொடுப்பாங்க. அட்மாஸ்பரிக் ரெஃப்ராக்ஷன்னால தான். ஓகேவா? ஸோ இதில் இப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா, அது ட்விங்கிள் ஆகுறது எங்கே வந்து பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ரிஃப்ராக்ஷன் தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவன் அதை கேட்கல, எந்த இடத்துல வந்து பிரைட்டாக நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஹரிசானுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரைட்டாக தெரியும். ஏன்னா ஸோ ஹரிசானுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மாஸ்பியர்லேயே, எர்த்தோட அட்மாஸ்பியர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் ஹரிசானுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து இந்த திக் லேயரை வந்து பாஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி திக் லேயரை வந்து பாஸ் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் எப்போ வந்து அதிகமாக இருக்கோ அப்போ வந்து ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகிறது நமக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். ஓகேவா? புரியணும்னு நினைக்கிறேன். ஸோ நியர் த ஹரிசான் தான் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் அந்த திக் லேயர்ல அட்மாஸ்பியர்ல உள்ள திக் லேயர்ல வந்து அந்த லைட் பாஸ் ஆகும். ஸோ திக் லேயர்ல லைட் வந்து அந்த ஸ்டாரோட லைட் வந்து பாஸ் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு அதிகமான அந்த அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் வந்து உருவாகும். அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகிறதோட அந்த பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ட்விங்கிள் வந்து எங்க மினிமமா இருக்கும் அப்படின்னா இதுவும் கேட்கலாம். ஓகேவா? மேக்ஸிமமா தான் கேட்கணும்னு கிடையாது, மினிமமும் கேட்கலாம். ட்விங்க்லிங் வந்து மினிமமா இருக்கிறது எங்க அப்படின்னா டைரக்ட்லி ஓவர்ஹெட். ஆப்ஷன் பி இருக்கு பாத்தீங்களா?
ஸோ இந்த ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறது எங்கன்னு கேட்டாங்கன்னா ஹரிசானுக்கு பக்கத்தில். ஓகேவா? ஏன்னா நான் இப்போ தான் சொன்னேன் திக் லேயரில் லைட்டு வந்து பாஸ் ஆகுறதுனால. ஓகேவா? ஸோ எங்கே வந்து மினிமமாக இருக்கும் அப்படின்னாக்கா ஓவர் ஹெட்டில். ஏன்னா அங்கே வந்து லைட் வந்து பாஸ் ஆகுறது தின் லேயரில் பாஸ் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ட்விங்க்லிங் வந்து மினிமமாக இருக்கும். ஓகேவா? when அடுத்து சி ஆப்ஷன் சி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அதெல்லாம் வரவே வராது. when there are clouds in the sky, clouds இருந்துச்சுன்னா அந்த லைட்டே பாஸ் பண்ண அலோவ் பண்ணாது. அப்போ ஆப்ஷன் சி வராது. மூன் இஸ் பிரைட்டர்னா நோ எஃபெக்ட், ஒரு எஃபெக்டும் இருக்காதுங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் மேக்ஸிமம் மினிமம் இதுதான் ரொம்ப முக்கியம். மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஹரிசானுக்கு பக்கத்தில், மினிமம் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ஓவர் ஹெட். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். Force of 60 Newton is applied on the object and its mass 10 kg. What will be the acceleration produced? Newton's second law of motion. ஏன்னா acceleration கொடுத்துட்டான், force கொடுத்துட்டான், mass கொடுத்துட்டான். ஓகேவா? F equal to ma, force equal to mass into acceleration. அவ்வளோதான். ஸோ இப்போ force 60 கொடுத்துட்டான், இது 10 kg கொடுத்துட்டான், acceleration எவ்வளோன்னு கேட்குறான். அவ்வளோதான். ஸோ acceleration எவ்வளோனா 6 m/s². சம்மை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது 25th. which tissue or cartilage present in the outer part of the ear? outer part of the ear என்னன்னு கேட்பான் கொஸ்டின். ஓகேவா? பின்னான்றதான் பார்த்தீங்கன்னா outer part of the ear. ஓகேவா? ஸோ இதில் அவுட்டர் பார்ட் ஆஃப் த இயர்ல என்ன கார்டிலேஜ், என்ன டைப் ஆஃப் கார்டிலேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? போன் மேரன்றது கார்டிலேஜ் டைப்பே கிடையாது, மொத்தம் இந்த 3 டைப்பு தான் இருக்கு. இதில் எலாஸ்டிக் கார்டிலேஜ் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் லேயர் ஆஃப் த அந்த இயர்ல வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த எலாஸ்டிக் கார்டிலேஜ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து வளைக்கிறது, அதாவது நம்ம பெண்ட் பண்ணாலும் அகைன் வந்து அது ஒரிஜினல் ஷேப்பை வந்து அகைன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் கார்டிலேஜ் தான் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. நம்ம காதை இப்போ லைட்டாக மடக்குனா கூட, நீங்கள் மடக்கிட்டு விட்டீங்கன்னா கூட அது திருப்பி அதே பொசிஷனுக்கு வந்துடுது பார்த்தீங்களா, அது வந்து இந்த எலாஸ்டிக் கார்டிலேஜ் இருக்கிறனால தான். ஓகேவா? ஸோ இது இந்த எலாஸ்டிக் கார்டிலேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இங்கே அவுட்டர் பார்ட் ஆஃப் த இயர், அதை தாண்டி இன்னொன்று எங்கே அப்படின்னா எபிக்ளாட்டிஸ். எபிக்ளாட்டிஸ்ல இருக்கும். ஓகேவா? அடுத்து ஹயாலின் கார்டிலேஜ் அது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப் ஆஃப் த நோஸ், மூக்கு நுனின்னு சொல்லுவோம்ல அந்த. ஸோ டிப் ஆஃப் த நோஸ்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா, அதுக்கப்புறம் லாரிங்ஸ், அதுக்கப்புறம் பிராங்கி, அப்புறம் ரிப்ஸ், இந்த இடத்துலலாம் இருக்கும். ஃபைபரஸ் கார்டிலேஜ் இது ரொம்ப முக்கியம். ஃபைபரஸ் கார்டிலேஜ்னு சொல்லலாம், இல்லை ஃபைப்ரோ கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எங்க இருக்குன்னா இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். வெர்டிபிரல் டிஸ்க். ஸோ இங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமானது, ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைப்ரஸ், அது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது, அதனால் அதை கேட்கலாம். ஓகேவா? ஸோ இன்டர்வெர்டிபிரல் டிஸ்கில் இருக்கும். அதே மாதிரி எலாஸ்டிக் கார்டிலேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம காது அவுட்டர் பார்ட்லையும் அதே மாதிரி எபிக்ளாட்டிஸ்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ குரூப் டி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய ஷிஃப்ட் போயிருச்சு. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தள்ளி போட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து பின்னாடி தான் வருது. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஷிஃப்டோடைய கொஸ்டின்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ஃபிசிக்ஸில் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுதான் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அது போக நீங்கள் படிக்கிறத நிறைய அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ கேட்குற கொஸ்டின் ரிலேட்டடாக உள்ள அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் நிறையா நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி நடத்தின கொஸ்டின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.